ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பேபி வந்து பிறந்து 51 days ஆகுது. ஸோ அவளுக்கு வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சில ட்ரெஸ்னால் ஒரு 4 to 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு ட்ரெஸ்ஸை நான் வந்து சர்ச் பண்ண போதும்போது தான் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நமக்கு கூட குர்த்திஸ்லாம் வந்து ஒரு 300 to 400 ரேஞ்சில் வந்து ஒரு குர்த்தி எடுத்துடலாம். ஈவன் 200 to 250 ரேஞ்ச் கூட நமக்கு ஒரு குர்த்தி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியல. அண்ட் அவளுக்கு வந்து செட்டே ஆகலைங்க. ஏன்னா 0 to 3 monthsக்குள்ளே எனக்கு செட்டே ஆகலை. ஒரு 4 to 5 ஷாப்ஸ் போயிருப்போம். அதில் அவளுக்கு செட்டான கடை அப்படின்னா லைஃப் ஸ்டைல் தான். அதுலேயும் ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் செட் ஆச்சுங்க. அதுவும் ரொம்ப தேடி தேடி எடுத்தோம். ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லைனா ஒன்று சிறுசாக இருக்குது. சிறுசாக இல்லை, பெருசாக தான் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைலில் மட்டும்தான் அவளுக்கு செட் ஆச்சு ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ். ஸோ அந்த ட்ரெஸ் என்னன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஆன்சிஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து நான் வந்து லைஃப் ஸ்டைலில் எடுத்திருந்தேன். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு வந்து செட்டு ஒரு ட்ரௌசர் மாதிரி இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஆன்சிஸும். ஸோ இந்த ட்ரௌசரும் இதுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா இருந்தது. கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து நான் இதை எடுத்தேங்க. இது வந்து லைஃப் ஸ்டைலில் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இந்த ரெண்டு ஆன்சஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுவும் வந்து நாங்கள் வந்து லைஃப் ஸ்டைலில் தான் எடுத்தோம். ஸோ 0 to 3 months. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலில் தான் எடுத்தோம். ஸோ ஆன்லைனில் வந்து நிறையா இருக்குதுங்க. ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நம்ம நேரில் போய் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஸோ லைஃப் ஸ்டைலில் மட்டும்தான் அவளுக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ இது வந்து இதுவும் 2 ஆன்சஸ் மாதிரி தான் எடுத்தோம். ஸோ அந்த 3 ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக அவளுக்கு வந்து நேமிங் செரிமானிக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கே போனோம் அப்படின்னா, மினி கிளப் அப்படி சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. பேபிஸ்க்குனே ஒரு ஷாப் இருக்குது, மினி கிளப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அங்கே தான் இந்த க்யூட்டான வந்து இந்த ஃப்ராக் வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கலர். ஆக்சுவலி எனக்கு கலர் பிடிச்சிருந்தது. நான் போட்டோடனே அவள் சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு. பார்த்தோன்னே நான் அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து மினி கிளப்பில் வந்து வாங்கினேன். ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் ப்ரைஸுக்கு ஒர்த்தாக அவளுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருந்ததுங்க. நல்லா இருக்குல்ல? அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெயின்போ கவுனுங்க. ரெயின்போ மாதிரி இருக்கும் இந்த கவுன். ரெயின்போ கலர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த ஃபுல் இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ணார், நல்லாயிருக்கும் பேபிக்கு அப்படி சொல்லிட்டு. இதுவும் வந்து மினி கிளப்பில் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 to 4 months வந்து அவளுக்கு போட்டுக்கலாம். நல்லா ஃபுல் கை வச்சு. அண்ட் நெக்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்போ கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதில். ஸோ ஒரு நல்ல ஃப்ராகு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃப்ராகு. அண்ட் எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்லாஸ் வந்து இதான் ஜப்லாஸ் வந்து லைக் கவுன் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஒன்று, அப்புறம் இது ஒரு கவுன். ஸோ இந்த 2 கவுனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்ததுலேயே ரொம்ப பாப்பாவுக்கு விலை கம்மியாக இருக்காங்க. 180 rupees. இதுக்கு கம்மியாக வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸஸும் இல்லை. ஒரு 5 to 6 ஷாப் போகணுன்னு சொன்னோம் இல்லையா? எங்கேயுமே வந்து இதுக்கு கம்மியாக வந்து ட்ரெஸ்ஸே கிடைக்கலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரெஸ் கிடைக்கிறது. ஸோ இந்த ஜப்லாஸ் வந்து நான் எடுத்தேங்க. இது ஒரு கவுன் அண்ட் இது ஒரு கவுன் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. வீட்டில் அந்த வெயிலுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது போடும்போது. பியோர் காட்டனாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். இந்த டிஷர்ட் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மினி கிளப் அப்படின்ற ஷாப்பில் தான் நான் எடுத்தேன். ஸோ இது வந்து 2 டிஷர்ட் இதுவும். ஸோ இதுவும் வந்து 2 டிஷர்ட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரௌசர். இந்த ட்ரௌசரும் பார்த்திங்கன்னா இதோட வந்து லைக் மேட்ச் ஆகிற மாதிரி, இந்த கலர்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. ஸோ வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுங்க. ஸோ இதாங்க என்னோட பாப்பாவுக்கு நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ். ஏன்னா நம்ம நிறையா வாங்கி வச்சாலும் அவங்க எப்படியும் வளரதான் போகிறாங்க. ஸோ அதனால் வளர வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சமாக ஒரு 5 to 6 ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா எந்த ஸ்டோரில், ஆன்லைன் ஸ்டோர் எந்த ஸ்டோரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை வெளியே வாங்கினீங்கன்னா வெளியே எந்த ஸ்டோர் நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ.